பிரபாகர் ராஜா 215 வாக்குகளை பெற்றிருக்கிறார் தபால் வாக்கு எண்ணிக்கையில். சபரிநாதன் 211 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வி என் ரவி 150 வாக்குகளையும், நாதக சார்பில் 24 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். இது தபால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் மட்டுமே. துறையூரை பொறுத்தமட்டில் லெனின் பிரசாத் 30 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். சரோஜா 25 தபால் வாக்குகளையும், ரவிசங்கர் 20 தபால் வாக்குகளையும், கௌசல்யா சுரேஷ் 12 தபால் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். 16 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் வேட்பாளர்களின் முகவர்கள் பதைபதைப்போடு உற்று நோக்கும் இந்த தபால் வாக்குகளில் முடிவில் யாருக்கு கிடைக்கப் போகிறது முதல் வெற்றி சிரிப்பு, எந்த கட்சியின் முகாமில் வெடிக்கப் போகிறது முதல் பட்டாசு என்ற கேள்விகள் நமக்கு எழுகின்றன. ஆரம்ப முன்னிலை ஒரு தரப்புக்கு சென்றாலும் அடுத்தடுத்த சுற்றுகளில் இவிஎம் இயந்திரங்கள் திறக்கப்படும் போது அது அப்படியே தொடருமா அல்லது நம்ப முடியாத மெகா ட்விஸ்ட் ஏதேனும் நடக்குமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளும் நம்மை சுற்றி சுழன்று வரும் நிலையில் தற்போது வரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 16 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணி 12 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 118 என்ற நிலையில் தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 16 தொகுதிகளின் முடிவுகளை, அதாவது முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 12 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் திமுகவின் முன்னிலை பெற்றிருக்கும், தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றிருக்கும் வேட்பாளர்களின் பெயர்களையும் நாம் திரையில் பார்க்கிறோம். தொகுதியாக பார்க்கும்போது ஆர்கே நகர், ராயபுரம், சைதாப்பேட்டை போன்ற பல்வேறு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது 17 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணி 11 தொகுதிகளில் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 3 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளது. தமிழக வெற்றிக் கழகமும் 3 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளது. முன்னதாக அதிமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் 2 தொகுதிகளில் முன்னிலை என்ற நிலவரத்தை பார்த்திருந்தோம். தற்போது அதிமுக கூட்டணிக்கு 3 தொகுதிகளில் முன்னிலை கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் 3 தொகுதிகளில் முன்னிலை கிடைத்திருக்கிறது. முதல் அதிர்ச்சியாக அமைச்சர் நேருவை முந்தியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் தபால் வாக்கு எண்ணிக்கையில். தேர்தல் முடிவு நாளில் தன்னுடைய முதல் முத்திரையை பதிக்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில்
தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னணி நிலவரத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 234 தொகுதிகளில் உள்ள 17 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 11 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதேபோல தமிழக வெற்றிக் கழகமும் 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில்.